இதுல வேட்பாளர் பட்டியல் முதல் பட்டியலை உங்க முன்னாடி கொடுக்கணுன்ற ஏற்கனவே மற்றதெல்லாம் ஸ்கூட்டனில இருக்கு, அதுவும் முடிவாடிக்கிடும். எஸ் பழனியம்மாள் ஆத்தூர் தொகுதியில நிற்கிறாங்க, எங்களுடைய மகளிர் அணி பிரிவினுடைய செயலாளர். மோகனா தாமோதரன் மதுராந்தகம், திருமதி சிவசெல்வி பாலையா செங்கல்பட்டு, பேராசிரியர் திரு ஆர் சிவகுமார் வந்தவாசி, திரு எல் லோகேஷ் காஞ்சிபுரம் தொகுதி இங்க வந்திருக்காரு. திரு ராஜமாணிக்கம் இங்க வந்திருக்கிறாரு, அவர் சிவகங்கை மாவட்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பானை சின்னம் கேட்டார் என்பதற்காக அவருடைய வேட்புமனுவை தள்ளுபடி செய்த தேர்தல் ஆணையம். ஏன்னா இதுதான் அயோக்கியத்தனம், அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை, அதனால அவர் நிற்கிறாரு. நம்ம அழகேசன் அவர்கள் நிற்கிறாங்க ஜெயங்கொண்டம் தொகுதியில. இங்க வந்திருக்கிறவங்கள தனசேகரன் 1000 விளக்கு தொகுதி, சென்ற தேர்தலில் தி நகர்ல நின்னாரு. இந்த முறை நான் தி நகர் தொகுதியில நிக்கிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் சேர்மா செல்வராஜ் பல்லாவரத்தில் நிற்கிறாரு. பிறகு மற்றவர்கள் அருண் ஐயனார் வழக்கறிஞர், திரு சிவஞான சம்பந்தம் சைதாப்பேட்டில் நிற்கிறார். இங்க இருக்கவங்கள மற்றது இல்லாதவங்க பேரும் இருக்கு. வழக்கறிஞர் அருண் ஐயனார் மதுரை கிழக்கு, சுரேஷ் பாபு வரல அண்ணாநகர் தொகுதி, ஜி ராஜேந்திரன் குறிஞ்சிப்பாடி, மாரிமுத்து பேராவூரணி, அருள்தாஸ் திட்டக்குடி, முத்தையன் நாகப்பட்டினம், கருணாநிதி குன்னம் தொகுதி, அரவிந்த் மாதவரம், அசோக் பிரியதர்ஷன் பொன்னேரி தொகுதி. அவர் ஏற்கனவே எம்பி தொகுதிக்கு நின்று இருக்காரு. ஸோ இந்த வேட்பாளர் பட்டியலுடன் இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இந்த முதற்கட்ட தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்புடன் இன்று துவக்குகின்றோம். இன்னும் 2 நாட்களில் மீதி பட்டியல்களும் தயாராகிவிடும். இதற்கு இப்போ இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னாலே 5 வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஸோ இது இப்போ வழக்கறிஞர் படித்து கொண்டிருப்பவரும் இருக்கிறார்கள், 2ஆம் ஆண்டு படித்துக்கொண்டு முடிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறார். ஸோ பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு படித்தவர்களுக்கான களங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மக்கள் சேவை பணிகளுக்காக எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ வேட்பாளர் பட்டியல் நிறுத்தப்படுகிறோம் என்றில்ல. இன்னைக்கு அரசியல் கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய கட்சிகள், மத்தியில் ஆளும் கட்சியும் சரி, மாநிலத்தை ஆளும் கட்சியும் சரி, அரசு பணத்துல விளம்பரத்தை பண்றதை பார்க்கிறோம். நம்ம சமீபத்தில் மகளிர் தினத்தை பார்த்தீங்கன்னாக்கா, மகளிர் தினத்தன்று மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்றோம் பாஜக அரசு எப்படி விளம்பரத்தை பண்ணிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு டெவலப்மெண்ட், தமிழ்நாடு எம்பவர்மெண்ட் ஆன் உமன், அது என்ன ஒரு முழு பக்க விளம்பரம் எல்லா பத்திரிகையில வந்தது. அப்போ எவ்வளவு கோடி ரூபாய் அரசாங்க பணத்துல செலவு செய்து, அப்போ தமிழ்நாடு எம்பவர்மெண்ட் உமனுக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்க மகளிருக்கு மட்டும்தானே எம்பவர்மெண்ட், மற்ற மாநிலத்தில் இருப்பவங்களுக்கு செய்ய மாட்டாங்களா? இப்படி ஒரு சூழல். அதே பாஜக அரசு இங்க வளர்ச்சிக்கான காரணம் ஐ எம் கிவிங் தீஸ் ஃபைல்ஸ் ஊழல் பட்டியலை அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு போனாரு நம்ம அண்ணாமலை. ஆனா ஒரு ஃபைலையாச்சும் சிபிஐக்கோ இடிக்கோ யாருக்கோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் அவங்க கிட்ட தான் இருக்காங்க எல்லா துறையும். ஆனா அந்த துறைகளோட எல்லாத்தையும் புகாரா கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததா பார்த்தாக்கா இது வரைக்குமே இல்லை. ஞானசேகரன் வழக்குல, அந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல, அண்ணாசேகரன் வழக்குல எனக்கு இந்த யாருடன் பேசினாரு குற்றவாளி என்று என்னிடம் பட்டியல் இருக்கின்றது என்றார். கால் ரெக்கார்ட்ஸ் சிடிஆர் ஃபைல் என்கிட்ட இருக்குனார், வெளியிடவே இல்லை. யார் அந்த சாருன்னார், வெளியிடவே இல்லை. சரி, வழக்கே 1.5 மாசத்துல முடிஞ்சு போச்சு, நாங்க வழக்குள்ள உள்ள போலான்னு. ஆனா அதுக்கு அப்புறமா வழக்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகி ஜட்ஜ்மெண்ட் கன்விக்ஷன் கொடுத்த பிறகு என்ன குவாண்டம் ஆஃப் தீர்ப்பு சொல்றதுக்கு இருந்த நீதிமன்றத்துக்கு நேரத்துல அவர் மறுபடியும் பத்திரிகையாளரை சந்திச்சு என்ன சொல்றாரு, 8:32க்கு இந்த துறை இந்த அதிகாரியோட பேசியிருக்கிறார், 8:52க்கு இந்த அரசியல்வாதி பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னாரே ஒழிய அதுக்கான முகாந்திரமா டிஜிபியிடமோ அவர் சாதாரண மனிதனாக நம்ம கருதவில்லை, ஒரு அரசியல் தலைவராக மட்டும் நாம் பார்க்கவில்லை. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, காவல்துறையில பணியாற்றியவர், அவருக்கு சிஆர்பிசி எல்லாம் இந்த குற்றவியல் சட்டங்கள் நடைமுறை சட்டங்கள் எல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தும் செய்யாதது அயோக்கியத்தனமா இல்லையா? இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அவர்கள் மீது எப்படி நாம் நம்பிக்கை வைக்க முடியும்? இது மிகப்பெரிய தவறு. இப்படி இருக்கக்கூடாது. சரி, அந்த துறை தான் போச்சு. தேசிய மக்கள் சக்தி கட்சி காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறோம். பொதுவெளியில்
அதாவது நம்ம பாஜகவினுடைய தலைவர் பப்ளிக் பொது வெளியிலே வெளியிட்டுள்ளார். இப்படியான ஞானசேகரன் யார் அந்த சார் என்கின்ற டீடைல்ஸ்க்கு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு காவல்துறை அதிகாரி கொடுத்தோம். ஆனா காவல்துறை அதிகாரியும் செய்யவில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தீர்ப்பு வந்த பிறகு மறுபடியும் புகார் கொடுக்கிறோம், செய்யல. அப்ப அண்ணாமலை நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்கு. இப்போ கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் அதை பின்வாங்கன்னு கேட்கறது எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அதை பின்வாங்குங்க, எடுத்துக்கோங்க, அது முடிச்சு வைங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஏன் முடிச்சு வைக்கணும்? இது முகாந்திரம் இல்லையா? அவர் வெளிப்படையா கொடுக்காதவர் தவறு செய்தாதான் அவர் மேல பிரைவேட் ஃபேசி இருக்கும்போது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் காவல்துறையினர் மேல. இப்படியான செயல்பாடுகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா அப்ப யார் அந்த சார் இன்னும் ஒரு கேள்விக்குறிதான் என்பது எங்களுடைய யூகங்கள் தெரிகிறது. இத மக்களுக்கு சொல்றோம். இன்னும் கேள்விக்குறி யார் அந்த சார்? இதுக்கு முகாந்திரமான திமுக அரசும் சரி, பாஜக அரசான அண்ணாமலையும் சரி, இதுக்கு விளக்கத்தை தர வேண்டியது அவர்கள் பொறுப்பு. இந்த தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள் விளக்கம் கொடுத்து விட்டு யார் அந்த சார் என்பதை நிரூபித்து விட்டு தேர்தலை சந்திச்சு மக்களிடம் வாக்கு கேளுங்கள், நாங்களும் ஆதரவு தருகிறோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி வருகிறேன். சார், கடந்த முறை சேப்பாக்கம் தொகுதி அப்போ அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதற்கான அமைச்சர் என்ன செய்தார் தெரியவில்லை. இதனால காவல்துறைக்கு சீர்திருத்தம் தேவை இருக்கிறது. அந்த சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி காவல்துறை நேர்மையாகவும் உண்மையாகவும் உண்மையான நண்பன் என்கின்ற வகையில காவல்துறை இயக்கப்பட வேண்டும். அதற்கான செயல் வடிவத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காவல்துறையிலையும் உண்மையா நேர்மையா செய்பவர்களுக்கு பாகுபாடு இல்லாம அவர்களுக்கு பதவி உயர்வும் சன்மானமும் வழங்கக்கூடிய வகையில சிறு திருத்தங்களை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். பெண்கள் என்ன இன்னைக்கு தனியா அன்னைக்கு காந்தி கண்ட கனவு என்னைக்கு ஒரு பெண்மணி தனியாக தெருவிலே செல்கிறாளோ வீதியிலே செல்கிறாளோ அன்னைக்குதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது என்றார். ஆனா இன்னைக்கு நம்ம அதை அடைந்து விட்டோமா என்றால் இல்லை. 75 ஆண்டு காலம் ஆகியும் இன்னைக்கு நம்ம சுதந்திரம் பெறல. இன்னைக்கும் பிரச்சனைகளோட தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு தனியா ஒரு இரவுல ஒரு பெண்மணி போக முடியாது. என்னதான் ஐடி வந்திருந்தாலும் சரி, என்னதான் சரி, இதுக்கெல்லாம் காரணமான போதைன்னு ஒன்று இருக்கு. அதையே கட்டுப்படுத்த வேண்டும். அதே மாதிரி காவல்துறை தன்னுடைய பணிகளை ஒழுங்கா செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனா செய்கிறார்கள் என்றால் இல்லை. ஒரு லாரி ரோட்ல நின்னா போதும், காவல்துறை அங்க நிக்கத பார்க்கும். ஒரு ஹெல்மெட் போடாம தனி மனித ஒழுக்கத்துக்காக காவல்துறை விரட்டி பிடிக்கிறது தான் பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி குற்றங்களுக்கு முனைப்பு காட்டுவதில்லை காவல்துறை. அதனால காவல்துறையை அதெல்லாம் முனைப்பு காட்ட செய்ய வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. அரசு பணிகளுக்கு வருபவர்கள், அரசாங்கத்தை எடுத்துப்பவர்கள் அதை செய்ய வேண்டும். பொருளாதாரம், தொழில் வளம் மற்றும் விவசாயம், வேளாண்மை தொழில், சேவை துறைகளில் பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வளர்ச்சி முறை வளர்ச்சி செய்யப்படும். ஏன்னா கூட்டுறவு தொழிலில் நம்ம செய்யணும், அவங்க ஈடுபடணும். அப்போதான் அதனுடைய வளர்ச்சி ஏற்படும். இதற்கான முனைப்பு அரசாங்கத்தில் இல்லை. விவசாய பொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படவில்லை. அதனால தக்காளி 100 ரூபாய்க்கும் விற்கும், தக்காளி 10 பைசாக்கும் கிலோ விற்கக்கூடிய சூழல்லாம் இருக்கிறது. இதை சரிவரப்படுத்த ஸ்டோரேஜ்கள் உருவாக்க வேண்டும். ஸ்டோரேஜ் பிளான்ஸ் உருவாக்கணும். அதுக்கெல்லாம் உருவாக்கி அதுக்கான செயல் திட்டங்கள் வேண்டி இருக்கிறது. 3.5 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியா இருக்கிறது. இப்போ இந்த 3.5 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்கிறதுக்கு அரசு சமீபத்தில் டிஎன்பிசி நடத்த தேர்வை பத்தி பாத்தீங்க, தேர்வு நடத்துறேன்னு சொல்லி மறுபடியும் கேன்சல் பண்ணாங்க. ஏன் கேன்சல் பண்ணாங்க? நிர்வாகம் ஒழுங்கா நடக்கிறதா இருந்தாக்கா அதெல்லாம் ஆயிருக்காது. ஆனா அதெல்லாம் நடக்காம இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த பணியிடங்கள் சீரிய முறையில உடனடியாக நிரப்பப்படும். அப்புறம் தொழிலாளர்களுக்கான ஊதிய கட்டுப்பாடு மற்றும் கூட்டுறவு வேலை வாய்ப்பு முறை கொண்டு வரப்பட வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஓலா இருக்கு, நீங்க போன் பண்ணா போதும் எங்களுக்கு ஆட்டோ வருது. இன்னைக்கு சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும், ஊபர்ல இருக்குது. நீங்க ஆட்டோவை தேடுறது அளவுக்கு இல்லை. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஓலாவும் ஊபருக்கு கட்டண நிர்ணயம் செய்யப்படவில்லை, சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. அதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதே போன்று ஒரு பிளம்பர் தேவை, ஒரு எலக்ட்ரீஷியன் தேவை, ஒரு தச்சு வேலை செய்பவர் தேவைனாக்கா நீங்க எங்க போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பக்கத்துல எங்கன்னா இருக்காரான்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கிடைக்கல. ஆனா இதுக்கான கூட்டுறவு முறையில ஓலா மாதிரி ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதன் வழியாக தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதே மாதிரி மக்களுக்கு சேவை அமைத்து கொடுக்கப்படும். அப்புறம் தொழிலாளர் நல வாரியங்கள் உருவாக்கப்படும். எல்லா தொழில்களுக்கும் நல வாரியங்கள் உருவாக்கப்படும்.
இன்னைக்கு நல வாரியங்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தொடங்கியது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கார்டுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கார்டுல முதல்வர் படத்தை போட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்வர் வந்து இது இப்ப தேர்தல் வருது, அடுத்தது அவர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. ஆனா ஸ்மார்ட் கார்டுல அவர் படத்தை போட்டு கொடுத்துட்டு இருக்கு. இது வந்து அயோக்கியத்தனம். எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க. ஏன் தொழிலாளர்கள் அந்த சின்னத்தோட தான் இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் கார்டு. இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு முதல்வர் படத்தை கொடுப்பது என்ன என்ன நியாயம்? அதுவும் தேர்தல் வரும் காலத்துல இப்ப ஸ்மார்ட் கார்டு கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அவர்களுக்கான வளர்ச்சிக்கான உத்தரவாதம் கொடுக்கணும். அதுக்கான தொழில் நல வாரியங்களை எல்லா தொழிலாளர்களுக்கும் இன்க்ளூடிங் ரிப்போர்ட்டர்ஸ், இவர்களுக்கும் ஒரு தொழில்துறையை சார்ந்தவர்கள் தான், இவர்களுக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்படும். இவர்களுக்காகவும் ஒரு நல வாரியம் உருவாக்கப்பட வேண்டும். சும்மா வீடு மனை கொடுக்குறேன்னு சொல்லி 4 பேர் கொடுத்துட்டு என் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு, எங்களுக்காக விளம்பரம் பண்றவங்களுக்கு, எங்களுக்கு செய்திகளை மட்டும் போடுபவர்களுக்கு அல்ல, அனைத்து தொழிலாளர்களுக்கும் அந்தந்த தொழில் வாரியத்துக்கு ஏற்ப தொழில் வாரியங்கள் உருவாக்கப்படும். இயற்கை விவசாயத்திற்கு நாம் முன்னுரிமை கொடுத்தாகணும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு எல்லா வியாதிகளுக்கும் காரணம் உணவு தான். அந்த உணவை சரி செய்யாம நீங்க எதுவும் பண்ண முடியாது. இதற்கான இயற்கை விவசாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். இதற்காக ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸை நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கானாக்கா இல்லை. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்க வழியே ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸே கிடையாது. அங்கங்க பார்க்கலாம். கோவை யூனிவர்சிட்டி இருக்கு, ஆனா என்ன பண்றாங்க தெரியல. இதுக்கான ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸை நம்ம பிள்ளைகளை உபயோகப்படுத்துற அளவுக்கு நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு வெளிநாடுகளில் போய் இங்க படித்து விட்டு வெளிநாடுகளுக்கு போய் அங்க ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்யறாங்க. அப்படி இல்லாம நம்ம தமிழகத்திலேயே அதை உருவாக்க வேண்டும். அதற்கான வழிவகை நம்ம செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு கார்பரேட் மயமாக்கப்பட்டு நான் லண்டனுக்கு போறேன், அமெரிக்காவுக்கு போறேன், துபாய்க்கு போறேன், சுவிட்சர்லாந்து போறேன், அங்க போய் முதலீடுகளை கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழல்ல இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல நம்ம பகுதியில சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறானாக்கா பாத்தீங்கன்னா 0 வாய்ப்புகளா தான் இருக்கு. அவர்களால போட்டி போட முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறு குறு தொழில்களை நம்ம உருவாக்க வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். இன்றைக்கு சிறு குறு தொழில்களுக்கான தொழில் நகரங்கள்லாம் உருவாக்கி, சைனா போன்று ஒரு பொருளுக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த பொருள் அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு 1000 இண்டஸ்ட்ரி இருக்கும் சிறு குறு தொழிலா. ஆனாலும் அவங்க டெக்னாலஜியில இன்னைக்கு லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பொருள் மேல அவங்க குவாலிட்டியில நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அந்த குவாலிட்டியோட நம்ம நாட்டிலே தயார் செய்யப்பட முடியும். அதை நம்ம கொடுக்கறதுக்கு அதை செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாடு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வர இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. மூலிகை பொருட்களை எல்லாம் நம்ம வளர்க்க வேண்டும். ஆற்று மணல் டாமின், இந்த மினரல் கொள்ளை வந்து ஒரு பெரும் கொள்ளை. இந்த மினரல் கொள்ளைய பாத்தீங்கன்னா தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார்கள் ஆரம்பத்துல டாமின் உருவாக்கி அந்த டாமின் தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கி, நீ சம்பாதிச்சுக்கோ, நீ 100 ரூபாய் சம்பாதிச்சுக்கோ, எனக்கு 1000 ரூபாய் கொடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கு இன்னைக்கு நாடு. அப்படி இல்லாம அந்த கனிம வளங்களை பாகுபாடு செய்து அது எங்க எடுக்கணும், எங்க எடுக்கக்கூடாது, எந்த அளவுல எடுக்கணும்னு ஒரு கட்டளைகளை நிர்ணயம் செய்து சட்டத்தை உருவாக்கி டாமின் போன்ற அரசு துறைகளே செயல்படுத்தப்பட வேண்டும். மது விலக்கு இன்னைக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல். அரசு நடத்துவது ஒரு கேவலமான ஒரு நிலை. டாஸ்மாக் நிச்சயமாக மூடப்பட வேண்டும். ஏன்னா அது சேல்ஸ் டார்கெட் வச்சு பண்றது வந்து எவ்வளவு கேவலம்னா அவ்வளவு கேவலம். ஒரு டார்கெட்டை வச்சுட்டு பண்ணக்கூடிய வியாபாரமா அது. அதை வந்து அரசாங்கம் தீபாவளிக்கு இவ்வளவு வித்துது அப்படின்னு போட்டு விளம்பரப்படுத்தி பண்றது அநியாயம். அதே போல போறீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல தான் மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது. நம்ம டேட்டா கேட்டோம், ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் பாட்டிலுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னுட்டு. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்க கொடுக்க முடியாதுன்றாங்க. செல்லிங் பிரைஸ் அதுக்கு பாத்தீங்கன்னா மண்டல வாரியாக உங்களுக்கு பொருள், ஏன்னா நீங்க கேட்பீங்க இந்த ரகமான பாட்டில் வேணும்னுட்டு, அந்த வகை மது கிடையாது, இந்த வகை மது தான் இருக்குன்றான். அப்போ நீ எப்படி நிர்ணயம் பண்ற இந்த மது தான் விற்கணும் அது விற்க கூடாதுன்னாக்கா எங்க விதமான டேட்டாவுமே கிடையாது. ஸோ இப்படியான ஒரு ஊழல், பெரும் ஊழல் பெருச்சாலிகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. 10 ரூபாய் ஊழல் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க, பல கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணமான இந்த டாஸ்மாகை ஒழிக்கப்பட வேண்டும், அதை அழிக்கப்பட வேண்டும். மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அரசியல் சட்ட திருத்தங்கள், பொது தேர்தல்களில் விகிதாசிர தேர்தல்களை நடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஓட்டு வாங்கிட்டா கூட ஜெயிச்சுட்டான். நம்ம யாருமே ஓட்டுக்கே போல.
அந்த நிற்கக்கூடிய வேட்பாளர் அவருக்கு மட்டுமே அவர் ஒரு ஓட்டு போட்டாருன்னா அவர் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஊழல். அதுல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கவுன்சிலரா அப்படியே வருவார், வளம் வந்து சைக்கிள்லயோ 2 வீலர்லயோ வளம் வருவார். அடுத்த கவுன்சிலர் ரைட்டர்னா பாக்கலாம் பெரிய பெரிய கார்கள்லயும் பெரிய பங்களாக்களோட வாழ்கின்ற பாக்கம். அப்ப யார் வீட்டு பணத்துல அதெல்லாம் நடக்கிறது? நம்ம பணம் தான், ஒவ்வொரு மக்களுடைய பணம் தான். இந்த மக்களுக்கான பகிர்ந்து சமநிலையை ஏற்படுத்தாம இப்படி ஒருத்தரா கொள்ளையடிப்பது தவறு. அதற்கான சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். அதனால அரசியல் சட்ட சீர்திருத்தங்கள் வேணும். ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் போக எல்லா மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு. அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் யாருக்கான தெரியுமா? யாருக்கும் தெரியாது. தொலைபேசிக்கு மாதத்திற்கு 6000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 6000 ரூபாய். எதுக்கு 6000 ரூபாய்? ஒரு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட்டாலே போதும் இன்னைக்கு. அதுக்கு மேலேயும் அவர் செலவு பண்ணுவாரா? ஆனா 6000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறது அரசு நம்ம வரி பணத்துல. இதெல்லாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு, ஒழிக்கப்பட வேண்டும். எம்எல்ஏ ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்படி ஒரு அரசாங்க வங்கியில போய் ஊதியம் செய்தால் எப்படி ஊதியம் வாங்கி அவர் தனக்கான வீடு, தனக்கான மனைவி, தனக்கான குடும்பம் என்று உருவாக்கி அதற்கான செலவுகளை செய்வாரோ, எம்எல்ஏவுக்கும் அது மாதிரி ஒரு சம்பளத்தோடு சரி அதுலயே அவர் கார் வாங்கிக்கும், சொந்த வேலை பார்க்கணும். அவரு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டி போறது கூட அரசாங்க அதிகாரியும் சரி, இந்த எம்எல்ஏ செய்யறதுனால அரசாங்க அதிகாரியும் செய்யறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட நம்ம எத்தனையோ போலீஸ் கமிஷனரை பாக்குறோம். அவங்க எல்லாம் கார்ல தான் அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அவங்க மனைவி மாருங்களை தான் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த தவறுகள் எல்லாம் தட்டி கேட்டு இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அரசு பணம் வீணடிக்கப்படுகிறது. இன்னைக்கு 9 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இந்த கடனை அடைப்பதற்கு அரசாங்கம் இல்ல வர இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகள் எதனா சொல்றாங்களா திட்டங்களை? நம்ம சொந்தமா ஒரு வீடு வாங்கினாக்கா பேங்க்ல போய் கடனை வாங்கி வீடை கட்டுறோம். ஆனா வீடை கட்டிட்ட பிறகு அந்த வீட்டை நம்ம எப்படி வீட்டினுடைய கடனை நம்ம அடைக்க முயற்சி பண்றோமா இல்லையா, அடைக்கிறோமா இல்லையா? இல்லைன்னா அந்த வீடே ஜப்தி ஆகுது, வீடே எடுத்துக்கிறான். அப்போ அரசாங்கத்துல வாங்கக்கூடிய கடன் ஒரு நாளைக்கு இப்படியே இவங்க வளர்ந்து கொண்டே போனாங்க. நம்ம பொருளாதார வரக்கூடிய வரியும் வட்டியை நம்ம பெருக்கிக்கிட்டே போனோம் மக்கள் இடத்துல. அதை வாங்கிட்டு போய் வட்டி அங்க கட்டிட்டு 1,68,000 கோடி மாதத்திற்கு நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம் வட்டி மட்டும். இது எங்க போய் நிக்க போது, எப்படி கட்ட போறோம்? இதற்கான திட்டங்கள் இருக்கான தெரியாது. இதற்கான திட்டங்களை அறிவித்த நம்முடைய எங்களுடைய நண்பரான டாக்டர் வள்ளுவன், பாமகவை சேர்ந்த விருதாச்சலம் பாமகவை சேர்ந்த முன்னாள் சேர்மன், விருதாச்சலம் முனிசிபாலிட்டியினுடைய சேர்மன், அவர் பல்வேறு வழக்குகளையும் திட்டங்களையும் அறிவிச்சிருக்கார். அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆடிட்டிங் ஜெனரல் ஒன்று இருக்கு, இங்க அதுலயும் ஊழல் இருக்கு. அந்த ஊழலுக்கும் வழக்கு போட்டு பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறையும் ஆய்வறிக்கை செய்து அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணி இவ்வளவு நிலுவையில இருக்கு, பணம் வசூல் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணல செய்யலன்னு பல ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் வசூலே செய்யல. இந்த வசூலை பண்ணாலே 5 ஆண்டு காலத்திற்கு தமிழகம் வரி இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும். இது நான் சொல்லல, எங்க கட்சியினுடைய ஆய்வறிக்கை இல்ல, டாக்டர் வள்ளுவனுடைய ஆய்வறிக்கை இது. அவரு ஒவ்வொரு துறையிலையும் ஏன் மாநகராட்சி முனிசிபாலிட்டிஸ்ல அவ்வளவு வரி பாக்கிகள் இருக்கு, வசூல் செய்யாத வரி பாக்கிகள். ஏன்னா அதெல்லாம் அரசியல் தலைவர்கள் இருக்கிறதுனால. ஒரு சும்மா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் ஸ்டாண்டு கீழே கடைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரர் அரசியல்வாதி அதை ஏலத்துல எடுத்திருப்பார். அந்த இடத்துல எடுத்து மேல் வாடகைக்கு விட்டுருப்பார். ஆனா இவரு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டாமையே இருக்கிறார். அரசாங்கம் அதை ரிகவரி பண்றதுக்கு எந்த முயற்சியும் செய்யல. இதெல்லாம் வசூல் செய்தாக்கா நாட்டை சீர்திருத்தம் பண்ணலாம், நம்முடைய கடனை எல்லாம் அடைத்து விடலாம். அதை செய்வதற்கு இந்த அரசாங்கங்கள் தயாராக இல்லை, இந்த கட்சிகளும் தயாராக இல்லை. ஏன்னா அவர்கள் பணம் கொள்ளையடிப்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கு. இதற்கு மாற்றாக தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய முகாந்திரம் கிடைத்தது என்றால் நிச்சயம் அந்த வரி ஏற்றத்தை நிறுத்துவோம். இந்த வரி ஏற்றம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கும். அதே மாதிரி அத்தியாவசியமான குடிநீர், அதுக்கும் வரி கட்டக்கூடும். இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, நான் எங்க வீட்டுக்கு குடி தண்ணீரே கிடையாது, நான் ஏன் கட்டணும்னாரு. உடனே அந்த குடிநீர் வாரியம் சொல்லுது, நீ குடிநீருக்கு பணம் கட்டலன்னா உங்க காவாலைனை கூட கட் பண்ணுவேன். இது எப்படி இருக்கு பாருங்க. சோ இதை ஒழிச்சு குடிநீருக்கு வரி இல்லாத தமிழக, குடிநீருக்கு வரியே கிடையாது அப்படின்ற மாதிரி தமிழகத்தை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். இது அரசியல் உரிமைகளான நம்ம காவேரியை விட்டு கொடுக்க கூடாது, நம்முடைய முல்லை பெரியாரை விட்டு கொடுக்க கூடாது, போன்ற நீர்நிலைகளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. தடுப்பணைகள் கட்டிட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம இப்ப இருக்கிற அமைச்சர், முடிந்து போன அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான் பெருகி இருக்காங்க. அவர் அன்னைக்கு
இந்த அரசியலுக்கு வரும்போது அவருடைய சொத்து கணக்கு என்ன, இன்னைக்கு அவருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சொத்து கணக்கு என்ன? அவரே சொத்து கணக்கு தேர்தலில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஊழல் செய்தார்கள்னு தேர்தலையே நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நம்ம சூழலை பார்த்தோம். தேர்தலே வேலூர் மாவட்டத்தில் தேர்தலை நிறுத்தல. ஆனா தேர்தல் ஆணையமும் மறுபடியும் தேர்தல் வரும்போது மறு தேர்தல் 6 மாதத்துக்கு அப்புறம் மறு தேர்தல் அறிவிக்கும் போது அவரை வேட்புமனு தாக்கல் செய்தார், எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்சி சின்னத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு கட்சியில நிக்கிறது. இதுக்கான வழக்குகள் நாங்கள் பல்வேறு வழக்குகளை தொடுத்திருக்கோம். இப்போ கூட ஒரு வழக்கு தொடுத்திருக்கேன். ஏன்னா மறுபடியும் இந்த தேர்தலையும் நான் இந்த சின்னத்துல நிப்பேன், இந்த சின்னத்துல நிப்பேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது, எதிரானது. பேசாம நீங்க அந்த கட்சியிலேயே சேர்ந்து அந்த கட்சியிலேயே பணி செய்யலாம். எதற்கு இன்னொரு கட்சி? ஒருவேளை நீங்களும் கொள்ளையடிக்கின்ற ஒரு நோக்கத்துல அந்த கொள்ளையடித்த பணத்தை வரும் அரசுக்கு வரி கட்டாமல் காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் செய்கின்றவர்களோ என்ற நோக்கத்தை தான் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இதையெல்லாம் சட்டத்துக்கு எதிரானது. மத்திய அரசும் பாத்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசும் இங்க நம்ம தேர்தல் அறிக்கை மற்றும் சுற்றுலாத்துறை வளர்ச்சி போன்ற பல்வேறு துறைகளுடைய வளர்ச்சிகளை பத்தி ஒரு 50 பக்க அறிக்கைகளை நாங்க உங்ககிட்ட கொடுக்கிறோம். நீங்க அதை படித்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ரொம்ப அதற்காக தான் இப்ப 30% திருப்பி கொடுத்தீங்கன்னாக்கா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி பேலன்ஸ் இருந்தா கூட பேலன்ஸ் அட்ஜஸ்ட் ஆயிட போகுது. அதான் சார் சொல்றேன். இப்போ சட்டம் 30% நீ திருப்பி கொடுக்கணும். பாடி இறந்து போனவங்க பாடி எடுக்கிறதுக்கு ஒரு கட்டணம் பாக்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 30% அதை எடுத்துக்கோங்க, மருத்துவமனை எடுத்துக்கோங்க, கொடுங்க. இல்ல எல்லா தனியார் மருத்துவமனைகளுக்கும் உள்ளடக்கம். ஏன்னா அதான் சொல்றேன், அனுமதி வாங்குறது எங்க? நீ தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி கொடுக்கும். ஏத்துப்பாதெல்லாம் கிடையாது. சட்டம் நீ ஏத்து ஆகணும். நீ இந்த ரோட்ல இப்படிதான் போகணும், சிக்னல் நின்றுதான் ஆகணும். இதுக்கு இங்க ஒரு கேள்வி கேட்ட தம்பி, நீங்க இப்ப நான் சொல்றேன் கேள்வி. காப்பீடு திட்டம் யாரோடது? அரசோடது. அப்ப அரசாங்க மருத்துவமனை யார் நடத்துறது? அரசு தான். அரசு மருத்துவமனைக்கு காப்பீடு திட்டம் எதுக்கு? நம்ம பணத்துல காப்பீடு திட்டம்னு வச்சுட்டு நம்ம பணத்துல நடத்துற மருத்துவமனைக்கு கொடுக்கறது அயோக்கியத்தனமா இல்லையா? எங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான். பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் போது எம்சிஎல் நீங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்கனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ள வந்துதான் ஆகணும். இல்ல அது பண்ணலனாக்க இந்த சட்டங்கள் சரிவர நிறைவேற்றப்படல. இன்னைக்கு எப்படி நம்ம அதான் சொல்றேன், காவல்துறைக்கு போயிட்டு நீ ஒரு புகார் மனு கொடுத்தா பிரைமரி ஆஃபீஸ் இந்த எஃப்ஐஆர் போட்டு இல்லையா, காவல்துறை நீ இந்த புகார் கொடுக்குற, இதுல ஒண்ணுமே இல்ல, சும்மானே கொடுக்குற, அந்த வாங்கி வச்சுக்கிட்டு சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இது இந்தியாலேயே இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிஎஸ்ஆர்ன்றது நீ போஸ்டர்ல போய் அனுப்புனா எப்படி ரெஜிஸ்டர் லெட்டர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வைக்கிற, அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு புகாரை வாங்கி கொண்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு கார்டு சிஎஸ்ஆர், அதை கொடுக்கறதுக்கு கூட இன்னைக்கு காவல்துறையில தயாரா இல்லை. சட்டம் இருந்தாலும் சட்டத்தை சரியா பண்றது இல்லை. இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய நிர்வாக சீர்கேடு இருக்கு. அந்த நிர்வாக சீர்கேடை செய்ய வேண்டியது அரசியல். அந்த அரசியலை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கேற்ற அதான். சார், கடந்த முறை சேப்பாக்கம் தொகுதியில போட்டிட்டீங்க, இப்ப டி நகர் போயிட்டீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்துட்டு போயிட்டீங்களா? தொகுதி மாறிட்டீங்க? கடந்த முறை சேப்பாக்கம் தொகுதியில போட்டிட்டீங்க. ஆமா, போன முறை சேப்பாக்கம் தொகுதியில அது எங்க ஆக்சுவலா தேர்தல்கள் நான் விரும்பி இது வரைக்கும் செய்யல. நான் விரும்பி செய்திருந்தாக்கா விசில் சின்னத்துல ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து போட்டிட்டேன் 2014 இடைத்தேர்தல்ல ஆர்கே நகர்ல. அன்னைக்கு 180 ஓட்டு தான் வாங்கினேன். ஆனா அந்த அம்மையாருக்கு எழுதின கடிதம், I am not the only representative, you are not the only representative, I am also representative, so complete the மீனம்பால் பிரிட்ஜ்னு எழுதினேன். 12 வருஷமா தூங்கி கொண்டிருக்கிறது, முடித்து வைத்தார்கள். உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன், அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்றேன். என் பேரை சொல்றாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய சர்வீசஸ். அதே மாதிரி சேத்பேட் ஏரிய 7 ஸ்டோரி பில்டிங் கட்டி மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் அதை திட்டம் போட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கல் போட்டாங்க. அதை எதிர்த்து நானும் எங்களுடைய கட்சியில அன்னைக்கு இருந்த விஜய் ஜவஹரும் ஒரு கடிதம் எழுதினோம். Why you need one more concrete jungle? Why can't you maintain like an Alsur lake which is available in Bangalore? எழுதணும். இன்னைக்கு அது ஓரளவுக்கு லேக்கா இருக்கு. இப்போ ஏதோ மறுபடியும் கமர்ஷியல் ஆக்கிட்டு இருக்காங்க, ஆனா இருக்கு. ஸோ இந்த செயல்பாடுகளோட அன்னைக்கு துவக்கினேன். ஆனா அதுக்கப்புறம் அங்க தொடர முடியல. அந்த தொகுதியில என்ன மாத்தி அதுக்கப்புறம் துறைமுகம் மாத்தினாங்க. மறுபடியும் இடைத்தேர்தல் வரும்போது டிடிவி தினகரன் எடுத்து அந்த 20 ரூபாய் நோட்டுக்காக வழக்கு போட்டு நானு அங்க நிக்க வச்சாங்க. அப்பயும் மக்கள் கேட்டாங்க,
எங்க போச்சு இந்த விசில் சின்னம், இங்க வரல மறுபடியும் அப்படின்னு கேட்டாங்க. இருந்தாலும் எங்களுடைய குழு அதனுடைய தீர்மானத்துக்கு ஏற்ப நான் இந்த வாட்டி சேப்பாக்கில் நிக்காம அங்க வேற ஒண்ணு. சார், போட்டியிடாத இடங்கள்ல இடதுசாரி கட்சிகளுக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் திமுகவை எதிர்க்கிறீர்கள், திமுக கூட்டணிக்கு ஆதரவா இருக்கீங்க. இது எப்படி சார் முரண்பாடுகள் இருக்கிறது? திமுகவை எதிர்க்கிறீர்கள், அதனுடைய கொள்கைகள் செயல்பாடுகள் எதிர்க்கிறீங்க. போட்டியிடாத இடங்கள்ல இடதுசாரி கட்சிகளுக்கு ஆதரவுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க அறிக்கையில. அப்ப இது முரண்பாடுகள் இருக்குது இல்லையா? இது நம்ம கட்சியினுடைய முரண்பாடுகள் கிடையாது. கட்சி என்பது ஒரு அமைப்பு, அதுக்கான சில கொள்கைகள், வரையறைகள். இப்ப நம்ம தேர்தல் அறிக்கை கொடுத்த மாதிரி மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த சொல்றோம். அதை செயல்படுத்தாத எங்கெங்கெல்லாம் விட்டு போகுது. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கும்போது கொரோனா பீரியட்ல மின்சார வாரிய கட்டணங்களை நீங்களே பார்த்திருப்பீங்க. வீட்டுல 2 மாசம் கட்டணத்தை எப்படி பிரிச்சாங்க, அதுக்காக ஒரு வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டுக்கு முன்னாடி கொடி பிடிச்சாரு. அதே மாதிரிதான் முதல்ல கொரோனா பீரியட்ல முதல்ல திறந்தது எது பாத்தீங்கன்னா மது கடைகளை தான் திறந்தது அரசாங்கம். அதுக்குதான் அனுமதி கொடுத்தது. கோயில்களை கூட திறக்க விடல. இதுக்காக ஒரு வழக்கு போட்டு நடத்துறோம். முதலமைச்சர் அவர்களும் அப்போ கொடி பிடிச்சாரு. சோ இப்படி நம்ம எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா என்பதை பார்க்கல. அவங்க தவறு செய்யும் போது, அவங்க கொள்கைகள் முரண்பாடுகளா இருக்கும் போது அதை தட்டி கேட்க வேண்டிய கடமை நாம இப்போதைக்கு எதிர்கட்சின்னு தான் சொல்லணும். நான் சார், கொள்கை அளவுல ஒத்த கருத்துடைய சோசியலிஸ்ட் ஜனதா பார்ட்டி, தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இவங்களோட இணைந்து கூட்டணியா போட்டியிடலாமே, அது அவங்க தவிர அது மாதிரி ஒத்து கட்சிகள் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி தான் செய்துக்கிட்டு இருக்கோம். விரும்பக்கூடிய கட்சிகளோட இப்ப பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா இருக்குது, SUCIன்னு ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் இந்தியானிட்டு. அது அவங்க வந்து 5 தொகுதியில் நிக்கிறாங்க. இப்ப அந்த 5 தொகுதிகள் நாங்க நிக்கல, நாங்க கூட்டணியா தான் இருக்கோம் SUCIயோட. இது மாதிரி தருமபுரியில இன்னும் அவங்க அறிக்கை லிஸ்ட் கொடுக்கல எத்தனைன்ட்டு. அங்க ஒரு அமைப்பு நம்மளோட கட்சியை ஒரு 8 தொகுதி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி சில நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைக்கக்கூடிய கட்சிகளுக்கு அகிம்சா சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு நாமக்கல்ல நிற்கிறார். அவர் 2 தொகுதி தான் நிற்பார், எப்பவுமே 2 தொகுதி தான். ஆனா எங்களோட தான் பயணிப்பார். அந்த 2 தொகுதிக்கு நாங்க எங்க கிட்டேயே போக மாட்டோம், எங்களோட சேர்த்து தான் பயணிப்போம். ஆட்சி அமைக்கிற காலத்துல ஒருவேளை மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னாக்கா நிச்சயம் இந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் எங்களோட தான் இருப்பாங்க. அதுல மாற்று கருத்து.